ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியில் கத்திரிக்காவை நீட்டமாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஒரு கடாயில் தண்ணியை விட்டுருக்கேன். அதில் இந்த கத்திரிக்காவை போட்டுக்கலாம். இது ரொம்ப பிஞ்சாக இருந்தது, ரொம்ப நல்லாயிருக்கும் வறுத்தா அப்படின்ட்டு. அதுக்கிடையில் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த துவரம்பருப்பு தண்ணியிலையே புளியும் ஊற வச்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி இதை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இடையில கத்திரிக்காவையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கிடையில் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டேன். எல்லா காயும் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இடையிலையே கத்திரிக்காவையும் நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. மிளகாத்தூள், சிக்கன் கெபாப் மசாலா பவுடர், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டோம்னா அந்த சிக்கன் கெபாப் மசாலா பவுடர் போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் விட்டு நம்மளுக்கு தேவையான மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கிடையில் காய்கறியில் பருப்பு தண்ணியை விட்டுட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் நான் போட்டுட்டு அது கொதி வந்தோன்னா அதையும் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கிடையில் கத்திரிக்காவும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இது தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பாரும் வெந்து வந்துருச்சு, 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ பருப்பு புளித்தண்ணி அதில் விட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இதுதான். இந்த சாம்பாருக்கும் இந்த வறுவலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இடையில சாதமும் வச்சுட்டேன். இதுக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்ட சாம்பாரும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.